அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூலை மாசம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை பண கஷ்டம், பண பற்றாக்குறை, வீண் விரய செலவுகள், கடன் பிரச்சனை. இப்படி ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மள எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய 2 அற்புதமான பரிகாரங்களை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த நாள்ல நீங்க செஞ்சாலே போதும். அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வீண் விரய செலவுகளும் குறையும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆனி மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 11. இதோட கூட்டுத்தொகை 2ங்கிற நம்பர் வரும். இந்த 2ங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயார சந்திர பகவானோட சகோதரின்னு நாம சொல்லுவோம். பார்க்கடலை கடையும் போது மகாலட்சுமி தாயாரோட சந்திர பகவானும் தோன்றினாரு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் மகாலட்சுமி தாயாருக்கு சந்திரனின் சகோதரிங்கிற திருநாமமும் இருக்கு. அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 2ங்கிற கூட்டுத்தொகை இருக்கக்கூடிய தேதி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த 2 பரிகாரங்களுக்கும் கிடையாது. இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. 2ஐயும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான். இந்த 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு நைட்டு சுக்கிரஹோரை நேரத்துல, அதாவது 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இப்போ முதல்ல கல்லுப்பு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல நாம கல்லுப்பு கொட்டி வச்சிருக்கக்கூடிய ஜாடியில, அப்படி இல்லைன்னா கல்லுப்பு டப்பால தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனையும் வீண் விரய செலவுகளும் நமக்கு குறையும். நல்ல ஒரு பணவசியத்தையும் இந்த கல்லுப்பு பரிகாரம் உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும். விதைகள் கீழே விழாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயில பெரும்பாலும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யறாங்க. இந்த ஏலக்காய்க்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷனை சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம அந்த ஏலக்காய உப்பு ஜாடியில உப்புக்கு அடியில இந்த ஏலக்காய மறைச்சு வச்சிருங்க. மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய் 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
நேத்து நமக்கு குரு பூர்ணிமா இருந்துச்சு. நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயா ஹீலிங் கொடுக்கறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய பேரு கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தீங்க. மெயில் அனுப்பினவங்க எல்லாருக்குமே ரெய்கி ஹீலிங் நேத்தே நான் பண்ணிட்டேன். ரெய்கி ஹீலிங் முடிச்ச உடனே அவங்களுக்கு மெயிலும் நான் அனுப்பியிருக்கேன். அதை பத்தின டீடைல்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு அனுப்புறதா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்க எல்லாருக்குமே நேத்து கொடுத்த ரெய்கி ஹீலிங்கோட டீடைல்ஸ ஷேர் பண்றேன். அதே மாதிரி நேத்து குரு பூர்ணிமா இருந்ததுனால நானும் என்னோட குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்கினேன். என்னால ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பப்ளிஷ் பண்ண முடியல. அந்த வீடியோவும் கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு கிடைக்கும். இப்படி லேட்டா போஸ்ட் பண்றதுக்காக மன்னிப்பையும் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கட்டாயமா ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். இந்த புதினா இலைகளை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே தண்ணீர்ல வாஷ் பண்ணிட்டு ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தொடக்கிறேன்னு சொல்லி இலையெல்லாம் கிழிச்சிடாம பார்த்து கவனமா இலைய தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருப்பு புள்ளிகள் இல்லாத புதினா இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த புதினா இலைகளோட வாசத்துக்கு உடனடியா நமக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை இந்த புதினா இலைகள் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு புதினா இலைகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 6 புதினா இலைகளையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷம், மேக்சிமம் 10 நிமிஷம் கூட நீங்க சொல்லலாம். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். பிளத்தோரா கவுண்டர். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். பிளத்தோரா கவுண்டர். இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 6 புதினா இலைகளையும் பர்ஸ்ல வச்சிருங்க. இப்படி பர்ஸ்ல வைக்கும் போது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது சேஃப்டி பின், ஹேர் பின், அதே மாதிரி பைக் சாவி, வீட்டு சாவி இதெல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பர்ஸ்ல வைக்கும் போது அது பணத்துக்கான தடைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 6 புதினா இலைகளையும் உங்க பர்ஸ்ல வச்சிருங்க. இந்த புதினா இலைகள் மேலும் மேலும் பல மடங்கு பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த புதினா இலைகள் 4-5 நாள்லயே நமக்கு காஞ்சு போக ஆரம்பிக்கும். இப்படி புதினா இலைகள் என்னைக்கு காஞ்சு போறத நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கே அந்த நிமிஷமே எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.